அண்மை காலமாக திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிக்கிற நேரத்திலே ஒரு வகையான பயம் வருகிறது, டிவோர்ஸ் ஆகிடுவாங்களோ. 5 வருஷம் காதலிக்கிறார்கள், 5 மாதம் வாழ முடியாமல் துடிக்கிறார்கள். இப்படி எங்கே பார்த்தாலும் வாழ முடியல என்ற அந்த விடயம்தான் காதுக்கு கேட்குது. இன்றைக்கு நம்ம நாடு எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளை பார்த்துக்கிட்டா அங்கே திருமணமே வேணான்னு போகிறாங்க. லூத்து நபி சமுதாயம் என்ன செய்ததோ அந்த அசிங்கத்திலே தைரியமாக சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தோடு ஈடுபடுகிறார்கள். அதாவது ஆணான் திருமணம், பெண்களோட திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள் உலகம் எங்கும் பரவி காணப்படுகிறது. இன்னும் சிலர்களை பார்த்தீங்கன்னா திருமணம் வேணாம் ஒன்றும் வேணாண்டு நாய் பூனையோட இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நாயை பூனையை பக்கத்தில் வச்சுட்டு வாழ்றதை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் லிவிங் டுகெதர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிவிங் டுகெதர்னா புதிய ஒரு கலாச்சாரம். ஒரு வீடு எடுப்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் அந்த வீட்டில் வாழுவாங்க. ஆனால் அந்த 2 பேரும் திருமணம் முடிக்க மாட்டாங்க. 2 பேரும் எப்படி வாழுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடிக்காம வீட்டு கூலி 10,000 ரூபான்னா நீங்கள் 5,000 ரூபா, இவங்க 5,000 ரூபா, 5 கொடுத்து தான் வீடுக்கு 2 இருப்பாங்க. அதே போல் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னா 2 பேரும் பிரித்து 500 ரூபா செலவா, என் கணக்கில் 250, உங்கள் கணக்கில் 250 கொடுப்பாங்க. இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை ஐரோப்பாவில் நடக்குது. இப்போ ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா, உலகெங்கும் இந்த பிரச்சனை முசலில் மட்டும் இல்லை, மன்னாரில் மட்டும் இல்லை, உலகம் எங்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறது? இப்படியான ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்குற நேரத்தில் மனிதர்கள் திணறி போகிறாங்க. ஏன்பா இதுன்னு கேட்டால், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற நேரம் பிரச்சனை உண்டாகுதான், சண்டை நடக்குதான். ஒரு பெண் ஆணை புரிகிறா இல்லையா, கணவன் மனைவியை புரிகிறாங்க இல்லையா, அதனால் திருமணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. என் நண்பன் என்னை புரிந்த அளவுக்கு கூட என் மனைவி புரிகிறா இல்லையே, ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுறாவே, மனைவிட்ட கேட்டால் எங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், எங்களுக்கு பண சுதந்திரம் வேணும், நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பாதிக்கணும், எங்களுக்கு அடிமையாக வாழ இயலாது என்ற ஒரு சித்தாந்தத்தின் கீழ் அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுவதனால இந்த பிரச்சனை இன்றைக்கு பூதாகரமாக இருக்குது. அன்பிக்கினியவர்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற நேரம் ரொம்ப சிம்பிளாக போயிடுவோம். இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகள், ரொம்ப தூரம் இல்லை, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் திருமணம் முடிக்கிற இவ்வளோ பேரும் டிவோர்ஸ் பண்ணினாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவ்வளோ பேர் டிவோர்ஸ் பண்ணல. திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா 100 பேர், ஒரு 50 பேர் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10-20 பேர் வேணும்னா டிவோர்ஸ் பண்ணுவாங்க, மற்ற 80 பேர் வாழுவாங்க. ஒரு வீட்டுக்கு 10-15 பிள்ளைகள், 15 பிள்ளைகள் இருக்கிற நேரம் பொருளாதார பிரச்சனை வராதா? இன்றைக்கு வீட்டுக்கு 2 புள்ள 3 புள்ள, உங்க ஊரில் ஒரு 5 புள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்குள்ள 15 புள்ள இன்றைக்கு பெத்து போடுறாங்க. இல்லை, இருக்கிறது 4 புள்ள. இந்த 4 புள்ளையோட வாழ முடியாமல் பொருளாதார பிரச்சனை என்று டிவோர்ஸ் பண்றாங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. 15 பிள்ளைகளோடு பாப்பா பெரிய கம்பெனி ஓனரா, பிரம்மாண்டமான செல்வந்தரா, ஆனா 6 மணி ஆகிற நேரம் படிக்கட்டில் உட்கார்ந்து கணவன் மனைவி 2 பேர் பேசுவாங்க. அந்த குடும்பம் நல்ல முறையா போச்சு. இப்படி குடும்பம் இந்த மாதிரி போறதுக்கும் இப்ப உள்ளவங்க வாழாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம ஒவ்வொரு காரணத்தை எடுத்து பார்ப்போம். நம்பர் 1, அன்றைக்கு உள்ளவன் எவ்வளவு படிச்சா, இன்றைக்கு உள்ளவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, இன்றைக்கு தான் மக்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு எஸ்எஸ்சி 8ஆம் ஆண்டு பாஸ் இல்லை, அதோட நின்றுவாங்க, வேலைக்கு போகணும் பண்ணுவாங்க, குடும்பத்தை பாதுகாக்க காப்பாற்றணும் பண்ணுவாங்க. இன்றைக்கு வீட்டுக்கு வீட்டு பல்கலைக்கழகத்திற்கு போனவங்க நிற்கிறாங்க, நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க. அப்போ படிக்காதவன் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார்கள், படித்தவர்களுக்கு வாழ தெரியல. இது ஆச்சரியம். படித்தவன் தானே நிஜமா வாழணும். ஒரு மனுஷன் படிச்சுட்டான்னு வைங்க, அவனோட படிப்பு எப்படி காட்டும்னா அவன் டீசெண்டா நடப்பான். எக்ஸ்கியூஸ் மீ என்றுவான், நான் வரட்டுமான்னு கேட்பான், உட்காரட்டுமான்னு கேட்பான், பட்டா சொறி என்றுவான், எல்லாம் அப்படி நடப்பான். படிக்காதவனை காட்டுமிராண்டி என்று சொல்லுவாங்க. ஏன் படிச்சவன் ஆச்சு? படிச்சவனுக்கு 4 செவருக்குள்ள தன் மனைவியோட ஒழுங்கா வாழ முடியலன்னு தெரியுது. பெரிய பிரச்சனை, டென்ஷன் உருவாகுது. என்ன காரணம் இதுக்கு? 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்காதவர்கள் வாழ்ந்தா, இப்ப உள்ளவன் எப்படி வாழணும் தெரியுமா?
அன்றைக்கு உள்ளவன் படிக்காதவனுக்கே 15 புள்ளைய மெயின்டைன் பண்ணி தன் மனைவியை சமாதானப்படுத்தி, மனைவி கணவனை சமாதானப்படுத்தி இந்த வாழ்க்கை அமர்கலமா ஓடிச்சென்றா, இன்றைக்கு விவரம் உள்ளவன், படிச்சவன், விஷயம் விளங்குறவன், கோபம் வரப்போக்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போ தெரிஞ்சவன், இவன் தானே அதை விட அமர்கலமா வாழணும், இவன் தானே அதை விட பெஸ்டா வாழணும், சூப்பரா வாழணும். அப்ப ஏன் இவனால வாழ முடியல? எங்கேயோ இடிக்குது. உங்களுக்கு இடிக்குதா இல்லையா? இவன் தானே நல்ல வாழணும். இன்றைக்குள்ள உங்க பையனுக்கு மொபைல் போன்ல எல்லா வேலையும் பண்ணுவார். இந்த யுவதிகள் அப்படி பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய டெக்னாலஜியை எப்படி சிம்பிளா செய்யறாங்க. இவங்க அறிவு அப்படி. அறிவு நல்லா இருந்தா ஆடு மாடு மாதிரி இருக்க மாட்டாங்களே, சூப்பரா வாழணும்னு நினைப்பீங்க. வாழ்றாங்களா? கல்யாணம் தேடி பாருங்க. எங்கம்மா இந்த பிரச்சனை, ஏன் இப்படி பிரிகிறாங்க அப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு காட்டி தர்றேன். டிவோர்ஸ் மறுபடி நடக்கணுமா, இதை நிப்பாட்டணுமா? இஸ்லாம் சொல்ற ஒன்றை மாத்திட்டாங்க. என்ன? அதாவது எப்பயுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், பெருமானார் சொல்வதை கேட்டால், அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்க. அற்புதம், ரொம்ப அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை. நான் நினைக்கிறேன் சம்பந்தமா ரஸ்மி மௌலவி நிறைய சொல்லியிருப்பாரு. ரொம்ப அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம். எங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் என்று ஒன்று வாழணுமா இருந்த, கட்டமைப்பு போகணுமா இருந்தா சில சித்தாந்தங்கள் இருக்குது. நம்ம அதை படிச்சுட்டு வந்து வாழல. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. நம்ம யாருமே, இப்ப நான் மூச்சு எடுக்கிறேன், இந்த மூச்சு எடுக்கிறதுக்கு வாங்கம்மா முன்னுக்கு இடம் இருக்கு, வாங்க இடம் கொடுங்க, அந்த முன்னுக்கு சேர் இருக்குது. அப்ப மூச்சு எடுக்கிறோம். மூச்சு எடுக்கிற நேரம் நம்ம எப்படி மூச்சு எடுக்கிறோம்? மூச்சை எடுத்து விடுறோம். இப்ப ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, நமக்கு தேவையான சத்து உள்ள போகுது, கழிவு வெளியே வருது. இது ஒரு பாதையில போகுது. இது விஞ்ஞானம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் மூச்சு எடுக்கிறாங்களா? எப்ப இப்ப ஆக்சிஜன் எடுக்கிறோம், இங்கால கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வேணாம் ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம்னு எடுத்து இதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் புரிஞ்சு தான் நீங்க எடுக்கிறீங்களா? ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் அதை பண்ணுவாரு. இங்க இருந்து நாங்க சாப்பிட்டோம்னா அதை பிரிச்சு எடுத்து துண்டாக்கி எல்லாம் பண்ணி கிட்னி ஃபங்க்ஷன் ஆகி என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் தெரியுமா நமக்கு? ஒரு காய்ச்சல் வருதுன்னு வைங்க, அது எப்படி வருவது, என்ன ஏன் வருவது தெரியுதா? ஒண்ணுமே நமக்கு தெரியல. இந்த காய்ச்சல் வருதுன்னு பாருங்களேன், ஒரு அந்நிய பொருள் உடம்புக்குள்ள போச்சுன்னு வைங்க, அந்த அந்நிய பொருளை இல்லாமல் ஆக்குறதுக்கு உடம்பு ஃபங்க்ஷன் ஆகும். கண்ணுக்குள்ள போனா கபையா வெளியே தள்ளிரும், காதுக்குள்ள போனா வெளியே எடுத்துரும், மூக்குக்குள்ள போனா தும்மலா வெளியே வந்துடும். ஒரு அந்நிய பொருள் உள்ளக்க போச்சு, அதையெல்லாம் தாண்டி உள்ள போச்சிரும். பாக்டீரியா, வைரஸ், கண்ணுக்கு தெரியாத துகள் உடம்பு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு இவர் இருக்க கூடாதுன்றதுக்கு ஃபைட் பண்ணும், கடுமையா ஃபைட் பண்ணும். அந்த ஃபைட்டிங் நடக்க போக்கலமா நம்மளை அறியாமலே எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் நடக்க தெரியுமா? படுத்து படுக்கையில போயிரும், கண்ணெல்லாம் காந்தும், கண்ணை பொத்திரும், வாயெல்லாம் கசக்கும். ஏன் தெரியுமா? உள்ளக்குள்ள ஒரு ஃபைட் பண்றதா இருந்தா சத்து வேணும். இதுக்கு சொல்றது வெண்குருதி என்று. வெண்குருதி எல்லாம் எலும்பிரும். எலும்பி வேலை செய்ய போனா அது என்ன சொல்லும் தெரியுமா? நான் இப்ப பாக்டீரியாவை கொல்ல போறேன், இடையில வந்து ஏதாவது வேலை சொன்னீங்க, எனக்கு இந்த வேலையில ஈடுபட இயலாது, நான் இதை கொல்ல போற நேரம் மற்ற எந்த ஃபங்க்ஷனும் பொடியில் நடக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டுரும். அந்த உத்தரவு தான் நாம கேட்க மாட்டோம். நம்ம எந்த உத்தரவும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. உடம்புக்குள்ள ஃபைட் நடக்க போக்குள்ள இப்ப எனக்கு உடம்புல ஃபிட் இருந்தா தானே பேசலாம். என் உடம்புல ஃபிட் இல்ல நான் எப்படி நின்று பேசுவேன்? உடம்புல எனர்ஜி வேணும், அதுக்கு நல்ல தூக்கம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும், இதெல்லாம் தேவை, ஆரோக்கியம் வேணும். இந்த உடம்புக்கு அந்த மாதிரி ஃபைட் பண்ணி கண்டுட்டோம். பாக்டீரியா முன்னாடி நிக்குது, அடிக்க போறோம் என்று சொல்ற நேரம் கண்ணை பொத்த சொல்லுது, காதை பொத்த சொல்லுது, வாயை பொத்த சொல்லுது, கால் நடக்க கூடாதுன்றது, ஜீரண தொகுதி வேலை செய்யக்கூடாதுன்றது. இதுக்கு தான்மா உங்க புள்ளிட்ட போய் யோகட் வேணுமான்னு கேட்டா வேணாண்டுது. எதை எடுத்தாலும் வாந்தியா வருது. உள்ளுக்குள்ள ஃபைட் நடக்கிற நேரம் இதை க்ளோஸ் பண்ணுது. க்ளோஸ் பண்ண நேரம் சீஸ் வாங்கி தரட்டுமாமா? வேணாண்டுது. அது வாங்கி தரட்டுமா? வேணாண்டுது. காதால கேட்கலாது, கண்ணு பொத்தி படுவது, கால் சீவனெல்லாம் போகுது, அப்படியே படுக்குது. எங்களுக்கு விஞ்ஞானம் தெரியுமா? தெரியாது. உள்ளுக்குள்ள ஃபைட்டிங் முடிச்சா கட்டுமையா சூடு வெளியாகும். ஃபைட் நடக்குது, சூடு வெளியான உடனே திரும்ப ஃபைட் முடிஞ்ச உடனே புள்ள பசி வரும், கண்ணால பார்க்கும், வாய்க்கு கசப்பு போயிரும், ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாம் தெரிஞ்சுதான் எங்க உடம்பு இயங்குதா
இதை தெரியாமலே இயங்குதா? இதை நாங்க படிச்சு வச்சா மட்டும்தான் இயக்கணும் இல்ல, படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் இது நடக்கும். நான் ஏத சொல்றேன்னா, இந்த சித்தாந்தங்கள் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்டான். இதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு என்ன சித்தாந்தத்தை கொடுத்தாச்சு, இப்படிதான் வாழணும். இந்த வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு வேணுமென்றே சில தயாரிப்புகள் ரெடியாச்சு. அதனால இந்த சபையை விட்டு போற நேரம் நான் சில தீமைகளை தான் இப்ப சொல்ல போறேன். இதை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்குள்ள இளைஞர்களும் யுவதிகளும் பெரியவர்கள் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்ல வாழும். என்ன சித்தாந்தம்டா, குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு வைங்க, முதல் சித்தாந்தம் கணவன் மனைவி 2 பேர்ல யார் தலைவர், இதுதான் ஃபர்ஸ்ட். இதுல தலைமைத்துவம் இருக்கணும். பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவர், ஊர் பாடசாலைக்கு ஒரு தலைவர் வேணும், எல்லாருக்கும் ஒரு தலைவர் வேணும். தலைமை இல்லைன்னு வைங்க, குடும்பம் ரன் ஆகாது. நான் கேட்கிறேன், இப்போ உள்ள குடும்பத்தில் தலைவர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க தானே நீங்க சொல்லுவீங்க. பேரளவுல தலைவர், இந்த தலைமை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு 2 பிரின்சிபல் வைங்க, அப்பவும் ஸ்கூல் நடத்த இயலாது. பிரின்சிபலே இல்லைன்னு வைங்க, அப்பவும் ஸ்கூல் நடத்த இயலாது. ஏன்? இந்த ஆர்கனைசிங்ல 4 பேர் நிக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஆள் எனக்கு ஒரு தலைப்பு தரேன், இன்னொரு ஆள் இன்னொரு தலைப்பு தரேன், இன்னொரு ஆள் வரவேண்டாம் சொல்ல, இன்னொரு ஆள் 8 மணி என்று சொல்ல, யாரு எப்படி முடிவெடுக்கிறது? இதுல சொல்லுவாங்க தலைமை என்று கட்டாயம். பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணும், நாட்டுக்கு தலைவர் வேணும், வீட்டுக்கு தலைவர் வேணும். என்ன பண்ணினாங்க தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இயல்புலையே தலைமை வச்சோம். கணவனா அவர் தான் வீட்டுக்கு தலைவர். கணவன் மனைவி 2 பேரும் டொஸ் போட்டு பார்த்து நீங்க தலைவரா நான் தலைவரான்னு பார்க்கல. 2 பேரும் 4 பேரை கூட்டிட்டு இவங்க 2 பேர்ல தலைமை யாருன்னு தேர்ந்தெடுங்கன்னு சொல்லல. மனைவி படிச்சிருந்தாலும் கணவன் படிக்காட்டியும் படிச்ச மனைவி தான் தலைவர்னு சொல்லல. வீட்டுக்குள்ள தலைவர் யாருன்னா கணவன் தான் தீர்மானிச்சு. இது எழுதப்படாத சட்டம். இது என்னாச்சு? அண்மை காலமாக சமத்துவம் என்ற ஒரு கொள்கையை மார்க்கெட் பண்ணாங்க படத்துல. நீங்க பாக்குறீங்களே படம், அந்த படத்துல நலவு தானே சொல்றாங்க, குடும்ப நாடகம் தானே, இதுதான் நஞ்சு. இன்றைக்கு பிள்ளைகள் இந்த வீதாசாரம் இல்ல, இதையும் தாண்டி அவர்கள் மோசமாவார்கள் என்று அந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் நுழைக்கிறாங்க. எப்படி நுழைக்கிறாங்க தெரியுமா? அப்படியே போய் ஒரு மாவுல முடி எடுக்கிற மாதிரி ரொம்ப லேசா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கணவன் வீட்டுக்கு வர்ற நேரம் அவர் 15 பிள்ளைக்கு வாப்பா பெருசா கோடி கோடியா கையில கொண்டு வர மாட்டாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா மனைவி ஃபர்ஸ்ட் வேளை அவரை உட்கார வச்சு பிள்ளைகளை அமைதிப்படுத்திட்டு சாப்பிடுங்கன்னு பக்கத்தில் உட்காருவா. சாப்பிடுங்க. வீட்டுல தலைவர் வர்ற நேரம் ராஜா மாதிரி பார்க்கப்பட்டாங்க. பெரிய பெரிய எல்லாம் கொடுத்து இல்ல, அவர் தலைவர் என்ற கௌரவம் இருந்துச்சு. உளவியல் சொல்லுது, ஆம்பளைக்கு சுப்பைகோன்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த சுப்பைகோ ஒன் பண்ணிட்டோன்னு வைங்க, ஆம்பளை நிறைய வேலை பண்ணலாம், நிறைய வேலை. அவனை லீடர் ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, அவனுடைய முழு எனர்ஜியும் குடும்பத்துக்கு செலவழிப்பான். அந்த சுப்பைகோ டச் பண்ணி அதை உடைச்சு போட்டோன்னு வைங்க, அவனை மாதிரி ஒரு மிருகத்தை பார்க்கலன்றான். இந்த காதலிக்கிற நேரம் கேட்டு பாருங்க பாப்போம், ஒரு படின்ட்டு ஏப்பா அந்த பொம்பளை புள்ளைய விட்டுரு, உனக்கு உலகத்திலேயே உள்ள பெரிய டைமண்ட் கொண்டாந்து தாரேன், ஒரு பென்ஸ் கார் தாரேன், பெரிய கோடீஸ்வரர் வாப்பான்னு வைங்களேன், அந்த புள்ளைய விட்டுரு. எத்தனை கேஸ் வந்திருக்குது, பெண்ணா பெரிய கோடீஸ்வரர்கள். அந்த இடம் ஊரெல்லாம் எனக்கு பேச இயலாது, வல்லாஹி சொல்றேன். மிக பெரும் 100கணக்கான கோடியை வச்சு ஒரு வாப்பா என்ன சந்திச்சாரு, பிரம்மாண்டமான கோடீஸ்வரர். அவரு லேசிப்பட்ட ஆள் இல்ல. அவர் விரும்பாத ஒரு புள்ளைய அவங்க ஃபேமிலி தரத்துக்கு குறைந்த ஒரு புள்ளைய விரும்பிட்டான். இவர் சொல்லிட்டு சொத்து கிடைக்காது உனக்கு, ஒன்னும் தரமாட்டேன். பேசினார் என்னோடு, மகன் வேற விதமாக பேசினார். நான் அதுல இது பண்ண இயலாது. என்ன சாப்டர்னா நான் நேர்மைக்கு தான் நிற்பேன், நியாயத்துக்கு தான் நிற்பேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புள்ளை எங்க ஃபேமிலிக்கு தகுதி இல்லை, வேணாம். அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த படி என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு உம்மா வாப்பாவும் வேணும், இவவும் முடியலாது, இவங்களும் வேணும். அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றேன்றான். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், திருமணம் என்பது அந்த நேரத்தில் கோடி கோடியா காலில் கொட்டினால் அந்த புள்ளி விட மாட்டான். கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, அவன் சொல்லுவான், நான் 1 லட்சம் தாரேன்ப்பா, என்ன விடுவிட்டுரு, நான் 1 லட்சம் தாரேன், என்னை விட்டு போட சொல்லுங்களேன், ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, தொல்லை பிடிச்சவள் அப்படின்னுவான். எந்த பிள்ளைக்காக வேண்டி எதுவும் வேணாண்டானோ உலகத்தையே தூக்கி காலில் கொடுத்துட்டு ஒரு பொடி சொல்லுங்க பார்ப்போம். நீ காதலிக்கிற வேணாம் பாண்டா,
எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதும், அவ தான் வேணும்னுவான். அவவே கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துல அவன் சல்லி கொடுக்க ரெடி. 2 லட்சம் கொடுத்து காலியா பிரிச்சு வைப்பாரா, ஈஸியா போச்சு, தொலைஞ்சிச்சேன்னுவான். இன்றையோட முடிஞ்சு. என்னமோ நடக்குது. இது உளவியல் அடிப்படையில் பார்த்தா சுப்பைகோன்னு ஆம்பளைக்கு ஒரு சுப்பைகை இருக்கு. இதை டச் பண்ணி வந்தா உலகத்தில் ஆக விரும்பி அந்த பொம்பளைய அவன் வெறுக்க வைக்கலாம். ஒரு ஆம்பளை நான் இன்ஷா சுப்பைகோ டச் பண்றது அது பின்னாடி நேரம் இருந்தா சொல்றது உளவியலா போயிரும். அதனால அது உங்களுக்கு சொல்றேன், சிம்பிளா டச் பண்ணி பிரிக்கலாம். இந்த உளவியலாளர்கள் பயன்படுத்துவாங்க. ஆணும் பெண்ணும் 2 பேரும் அதாவது காதலிக்கிறாங்கன்னா அந்த காதலை உடைக்கணும்னு அதை பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்தினா உலகத்தில் எல்லாத்தையும் விருப்பமான அந்த பொம்பளை பிள்ளைய இவன் விட்டுருவான். சுபைகோ பிடிச்சி இது பண்ணி விட்டா போதும். இதுதான் பவரே தவிர இந்த உறவை விட அது பவர். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அது ஒரு பக்கம் வைப்போம். நான் என்ன சொல்ல வரேன்டா, கணவன் மனைவி அவங்க 2 பேரும் பிரிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஒரு சித்தாந்தம் பிரேக் ஆயிட்டு, ஒரு சித்தாந்தம் உடைஞ்சு போச்சு. அந்த சித்தாந்தம் உடைஞ்சிச்சண்டா மறுபடி ஒண்ணுமே பண்ணல. குடும்ப வாழ்க்கை வாழவே இயலாது. ஆம்பளை வேற பொம்பளை வேற, 2 பேரோட உளவியல் வேற. ஆண் விரும்புவது பெண் விரும்ப மாட்டாள், பெண் விரும்புவது ஆண் விரும்ப மாட்டாள். இது சாதாரணமா நீங்க பார்க்கலாம். ஆம்பளை ஒன்று பேச, பொம்பளை இன்னொன்று பேசுவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து போகணுமா இருந்தா அதுக்கெண்டு இல்லறத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறதுக்கு சில தத்துவங்களை வச்சிருக்கிறான். இன்றைக்குள்ள உலகம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த தத்துவத்தை உடைச்சிச்சு. இதை இப்லீஸ்ட வேலை, ஷைத்தான்ட வேலை என்னன்னா, அந்த தத்துவத்தை எப்படியெல்லாம் உடைக்கலாமோ அப்படிலாம் உடைப்பான். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள பூந்தான், உங்க பிள்ளைய கவுரத்துக்கு பூந்தான். அதுல பூந்த வடிவம் தான் படம். படத்தில் அவன் என்ன பண்ணினா, ஏன் குடும்ப கடத்தை நடத்துறாங்க, அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சித்தாந்தம் இல்லாமல் ஆக்கினான், சமத்துவம் என்று கொண்டாந்தான். ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்குவல் தான். என்னமோ உங்களுக்கு ஆன்மா இல்லையா? உங்களுக்கு இல்லையா? அது இன்றைக்குள்ள ஆம்பளைட்ட உட்கார வச்சு இப்படி வரிசை போட்டு கேளுங்க பாப்போம். பொடியமார்கள்ட்ட திருமணம் முடிச்சுட்டு வந்தவங்கலாம் பொம்பளைகள் என்ன பேசுறாங்க? மார்க்கமுள்ள பொம்பளைகள் என்ன பேசுறாங்க? எங்களுக்கு பண சுதந்திரம் வேணும், நாங்களா போய் உங்கள்ட்ட அடிமையா இருக்க இயலாது, எங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணணும், எங்களுக்கு போய் இது பண்ணணும். கொழுப்புல பாக்குறேன், முதல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட்டமா வந்து ஆம்பளை பொடியமார்கள் தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. பொம்பளை புள்ளைகள் முஸ்லீம் புள்ளைகளை பாக்குறேன், 5 பேர் கூட்டமா வந்து அவள் சாப்பிடுறாங்க. இங்கால பாக்குறேன் கூட்டமா வெளியே கிளம்பி. என்னப்பா இப்படி ஒரு கலாச்சாரத்தை பார்க்கவே இல்லையே. எங்க பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க, இல்ல கணவன் மனைவி போவாங்க, வேற ஆம்பளையே காணோம். அந்த டேபிள் 5 பேரும் பொம்பளை, அந்த டேபிள்ல பாக்குற 10 பேர் இருக்கிறாங்க. என்னப்பா பொடிய மாக்கள் ரோட்டு சுத்துற மாதிரி பொம்பளை பிள்ளைகள் சுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தாந்தங்கள் அவ்வளவும் யாரு மாத்தினது? உங்க வீட்டுல கதவை தட்டி நான் கவுன்சிலர் வந்திருக்கிறேன், உங்க வீட்டு சித்தாந்தத்தை மாத்த போறேன்னு யாராவது மாத்தினாங்களா? ரோட்டு நடுவில் நின்று யாராவது மாத்தினாங்களா? பாடசாலையில் உட்கார்ந்து செஞ்சாங்களா? பள்ளிவாசல குடும்பத்தை பிரிக்க போறேன்னு செஞ்சாங்களா? நீங்க எல்லாம் விரும்பி 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 பாக்குறீங்களே, குடும்ப கதைன்றீங்களே, என்டர்டெயின்மெண்ட்ன்றீங்களே, இதை விட்டா என்னன்னு கேட்கறீங்களே. இந்த நஞ்சு உங்க குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டு இதை பத்தி தனியா பேசணும். படமண்டா என்னன்னு இதை நீங்க விட விருப்பம் இல்லை. இதை விட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்குள்ள சித்தாந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பூ இருக்கு பாருங்க, மரம், அதுக்குள்ள மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆண் பூ பெண் பூ சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இந்த சிங்கத்துல புலியில யானையில அதெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஈடுபடும், அதுக்கெல்லாம் தெரியுது. ஆண் மரம் பெண் மரம், ஆண் பூ பெண் பூ எல்லாம் இருக்குது. இது இயல்பு. ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்த ஈர்ப்பு வர்றதும் பெண்ணுக்கு ஆணை பார்த்த ஈர்ப்பு வர்றது இயல்பு. உங்களுக்கு தெரியுமா? யாராவது உங்க நண்பர்கள் ஃபேமிலி யாராவது இருந்தா அமெரிக்காவில் இருப்பாங்களே, இப்ப நிறைய பேர் போறாங்க ஐரோப்பாக்கெல்லாம், போன் போட்டு கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, அங்க சின்ன பிள்ளைகளை என்ன பண்றாங்க. அமெரிக்காவில் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு கிளாஸ்ல சின்ன பிள்ளைகள் உள்ள கிளாஸ்ல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஏன்பா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருமணமே முடிக்கிறான் இல்ல, 2 பேர் பிரிஞ்சு போறான், இப்பல இருந்தே சேப்பம் பண்றான். இந்த சட்டம் எப்ப அமெரிக்காவில் சட்ட அதாவது ஆண் 2 பேர் போனா நம்ம நாட்டில் சட்டப்படி கல்யாணம் முடிக்க இயலாது. அமெரிக்காவில் சட்டப்படி கல்யாணம் முடிக்கலாம். எப்ப நடந்துச்சு அது? இந்த ஒபாமான்னு வந்தான் பாருங்க, அவன் டைம்ல தான் இது சட்டமாக்கினாங்க. மக்கள் போராட்டம் நடத்தினாங்க, எங்களுக்கு உரிமை வேணும்ன்றாங்க. திருமணத்தை மட்டும் நீங்க ஆம்பளை பொம்பளை போனா ரெஜிஸ்டர் காப்பி தாரீங்க,
எங்களுக்கு தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமா என்ன பண்ணாருன்னா, ஏன் இஷ்டப்படி எல்லாம் சட்டம் மாத்தேராது, அதுக்கு ஒரு தேர்தல் வைக்கிறேன்னு தேர்தல் வச்சாரு. தேர்தலில் 66% மேற்பட்ட அமெரிக்கர்கள் வாக்கு போட்டாங்க, சட்டம் மாக்கண்டாங்க. அடடா, 34 தான் பாக்கி. 34 எத்தனை பேர் ஓட் பண்ணலன்னு தெரியாது. 66% அமெரிக்கர்கள் சொன்னாங்க, ஆம்பளை திருமணம், பொம்பளை திருமணம், ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன் இதெல்லாம் சட்டமாக்குங்க. அவங்க கையில சட்டப்பத்திரிக்கை கொடுங்க, கொடுத்துட்டு சட்டமா எழுதி எடுங்க, லீகல். 2 பேர் ஆம்பளை ரோட்ல போனா இவன் என் மனைவி நான் கணவன் சொல்ற அளவுக்கு சட்டமாக்குனாங்க. அந்த சீரழிவு நடந்த பிறகு இன்றைக்கு அட்ராக்ஷன் உண்டாக்குறான், பக்கத்தில் உட்கார வைக்கிறான், விரும்புப்பா, கல்யாணம் முடிப்பா, சந்ததி இல்லாம போயிரும், புள்ள வராது. அவன் உமா வாப்பா நினைச்சிருந்தா அவன் பிறந்திருப்பானா? இவ்வளவு மோசமா இதெல்லாம் நடத்துறது யாருப்பா? உலகத்தில் எவனாவது உட்கார்ந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான்னா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே. இப்லீஸ்ல வேலை என்ன தெரியுமா? நிறைய வேலை பண்ணுவான். அதுல மெயின் வேலை கணவன் மனைவி பிரிக்கிறது. இப்லீஸ் தான் தலைவன், ஷைத்தான் கூட்டத்தில் தலைவன் பேர் இப்லீஸ். அவன் கூப்பிடுவான், ஏ ஷைத்தான் இங்க வா, இன்னைக்கு நீ என்ன பண்ணின? அவன் சொல்லுவான், நான் இன்றைக்கு போய் இது பண்ணினேன். அப்படியே நல்லோம், நான் இது பண்ணேன்னுவான். ஒரு ஷைத்தான் வந்து சொல்லுவான், நான் கணவன் மனைவி பிரிச்சுட்டேன், கிட்ட கொண்டாந்து சூப்பர் வேலை பண்ணிட்டேன், நீ தான் பெஸ்ட் வேலை. அவன் உலக டாக்கெட்டு குடும்பத்தை பிரிக்கிறது. ஏதாவது ஒருத்தன் வீட்டுக்கு பாஷா வருவான், அவனோட காதலை உண்டாக்கி குடும்பத்தை பிரிக்கணும். ஒன்று ஆட்டோல போவாங்க, கணவன் மானண்டு அங்க பாஞ்சு ஓடணும். இந்த ஃபித்னாவை உண்டாக்குறது அவன் வேலை. அதுக்கு அவன் சதி திட்டம் போட்டுட்டே நிற்கிறான். இதுக்கு ஹதீஸ். இந்த சதி திட்டம் இப்படி நிற்கிற நேரம் நம்ம பிள்ளைகள் மாட்டிப்படாம இருக்கணும்னா அதுக்கு எதிராக நாம நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வீட்டை திறந்து கொடுத்துட்டோம், எங்களுக்கு தெரியாது எந்த தோட்டத்தில் வந்தாங்கன்னு. கணவன் மனைவியை பிரிக்கிற தோட்டத்தில் படம் வருது. அந்த படத்தில் என்ன காட்டாங்க தெரியுமா? இங்க இப்படிதான் சண்டை பிடிக்கணும், பிரியணும் அப்படிலாம் காட்ட மாட்டாங்க. எப்படி காட்டுவாங்க? ஆணும் பெண்ணையும் ஈக்குவலா காட்டுவாங்க. நீங்க தொடர்ந்து பாப்பீங்க, எதுக்கு நான் கட்டுப்படணும், 2 பேரும் ஈக்குவலா காட்டுவாங்க. இன்றைக்கு பொம்பளைகளுக்கு கொடுத்த சித்தாந்தம் அண்மை காலமா நிறைய பெண்கள் பேசுறத பார்க்கிறோம். எங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும். யார் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தது? ஃபைனான்சியல் ஃப்ரீடம். ஆம்பளை தர்றதுக்கெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட இயலாது. நாங்க போகணும், நாங்க சாப்பிடணும், நாங்க ஷாப்பிங் பண்ணணும், நாங்க கொடுக்கணும், நாங்க வாங்கணும். உங்கள்கிட்ட நான் அடிமையா நிக்கணுமா? நாங்க அடிமையா? இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பொம்பளையும் கேட்கல. வீட்டுக்கு கணவர் வர்ற நேரம் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு தூங்க வச்சுட்டு சாப்பிடுங்கப்பான்னு போட்டு கொடுத்த மனைவி, இன்னும் வேணுமா, என்ன வேணும்னு கேட்டவ. இன்றைக்கு வீட்டுக்குள்ள கணவர் நுழையிற நேரம் மனைவிக்கு தெரியாது. நீங்க வந்தீங்களான்னு கேட்பாங்க. அடுத்த வீட்டுக்காரன் வருவான், என்ன பண்ணணும், டீயை போட்டு கொடுக்கறதெல்லாம் இல்ல, அவ பாட்டுக்கு டிவியில இருப்பா அல்லது போன்ல இருப்பா, அவர் பாட்டுக்கு அப்படி இருப்பாரு. இந்த ஃபேமிலியில உடைஞ்ச சித்தாந்தம் சமத்துவம் என்று கொண்டாந்து ஆண் தலைவர் என்று இல்லாமக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு தலைமை இல்லைன்னா பள்ளிவாசல் நடத்தி பாருங்க, ஒரு தலைவர் இல்லாம ஸ்கூல் நடத்தி பாருங்க, ஒரு தலைவர் இல்லாம நாட்டு நடத்தி பாருங்க, என்ன ஆகும்? இதே உங்க பிள்ளைக்கு நீங்க ஊட்டல, மெல்ல மெல்ல இன்ஜெக்ஷன் போட்டு 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 நீங்க நினைக்கிறீங்களா இந்த படம் எல்லாம் வந்து நலவு தான் செய்யுதுண்டு? அதை நான் சொன்னேன், தனியா பேசினா அது தனி தலைப்பா போயிடும். அண்மையில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். இந்தியாவில் அறிக்கையை வெளியிடுற ஒரு அம்மா, 53% இந்தியர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. எதால? படத்தால. அதாவது இந்தியர்கள் 100% போதைக்கு அடிமையான ஒரு செட் எடுத்து, எதனாலப்பா இவங்க எல்லாம் போதைக்கு அடிமையாகிறாங்க, ஏன்பா இப்படி ஸ்மோக் பண்றாங்க, ஏன்பா கஞ்சா அடிக்கிறாங்கன்னு கேட்டா அறிக்கை சொல்லுது 53% ஆஃப் தி இந்தியன்ஸ், 53% மேற்பட்ட இந்தியர்கள் படத்தால தான் போதைக்கு அடிமையாகிறாங்க. ஸ்டைலா ஒரு சிகரெட் அடிச்சு காட்டினா, டம் அடிச்சு காட்டினா, ஓ இது தாண்டா ஆம்பளை, அவன் சொல்லல இதுதான் ஆம்பளை, மார்க்கெட் ஆயிட்டு கையில சிகரெட் எடுக்கிறான், என் தலைவன் அடிச்சுட்டான் பாருங்க. இப்படி இந்த படம் செய்யறது கொஞ்சம் நெஞ்சமில்லை. நான் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை பார்த்தேன். சுபஹானல்லாஹ், ரொம்ப ஆச்சரியம். இந்த ரிசர்ச்சை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன். என்ன தெரியுமா? படத்துக்கு ஃபன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகளாவிய பெரிய பெரிய கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபடுறான் பாருங்க, இந்த மாஃபியால, இவங்க தான் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற ஆளுக்கு. அங்கால சல்லி எல்லா படத்துல என்ன பண்றான்டா, இப்ப நான் ஒரு தொழில் செய்யறேன்னு வைங்க, ஏன் தொழிலுக்கு ஆள் வேணும், நான் விளம்பரப்படுத்துவேன், நான் மீன் வியாபாரம் பண்றேன், எனக்கு ஒரு வேலை செய்யணும், மீன் வெட்டுற ஒரு ஆள் வேணும்,
அப்படின்னு விளம்பரப்படுத்தும். கடத்தல் செய்யறதுக்கு அவனுக்கு பெரிய அளவுக்கு ஆள் வேணும். கடத்தல் செய்யணுமா, தைரியமானவர்கள் வேணும். கொலை செய்யற மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும். இதை உருவாக்குறது எதுன்னு கேட்டா பணமா? அவன் எதுக்குப்பா படத்துக்கு சல்லி கொடுக்குறான்? எதுக்குப்பா அவ்வளோ பெரிய கோடிக்கணக்காக பெரிய பெரிய ஆட்கள்? இந்தியாவில் உள்ள படம் எங்கும் வேற நாட்டில் உள்ள பெரிய கோடீஸ்வரனால ஏண்ட இந்த ரீஜன்ல கள்ள கடத்தல் நடத்தப்படணும்டா, கள்ள கடத்தல் சம்பந்தமா ஒரு படம் போடுவான். இளைஞன் அப்படி வாயை திறந்து பார்ப்பான், கொதிக்கிற ரத்தம், அவன் கல்புல அதை பத்தி ஒரு ஆசை உருவாகும். ஓ இப்படி நடத்தலாமோ, இவ்வளவு பணம் புழங்குமா, அந்த த்ரில்லிங் உருவாக்கப்படும். சைக்காலஜி, மனிதன் எதை திரும்ப 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 பார்க்கிறானோ அதை அவன் அதே மாதிரி வாழ ஆரம்பிப்பான். இப்போ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க பாருங்க, பாம் போடுவாங்க, சித்தாலேப்ப பாம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சித்தாலேப்ப? தெரியும், உங்களுக்கு தெரியும். எதுக்கு திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்? 1000 ரூபா 500 ரூபாவா? நியூஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் போறதுக்கு பல லட்சம் போகும். ஒரு நாள் நியூஸ் முடிய சித்தாலய பண்ண 4 வாட்டி வாசிச்சிட்டாண்டா பல லட்சம் கொடுக்கணும், மாதத்துக்கு பல கோடி கொடுக்கணும். இப்படி இருக்கிற நேரம் எனக்கு தெரியுது சித்தாலய பண்ண இருக்கேன், உங்களுக்கு தெரியுதுக்கு மேல நாங்க என்ன நினைப்போம்? வேணாம்ப்பா நிப்பாட்டு அட்வர்டைஸ்மெண்ட். மன்னார்ல இருந்து எல்லாருமே சித்தாலய பாம் தான் பூசுறாங்க, இதுக்கு மேல வேணான்னு நிப்பாட்டுவான். சைக்காலஜி என்ன தெரியுமா? இன்னும் கொடு, இன்றைக்கும் கொடு. இன்றைக்கு ரேடியோவில் போட்டு 1 லட்சம் கொடு, நாளைக்கு 1 லட்சம் கொடு, கொடுத்துட்டே இரு. எப்பெல்லாம் அது கொடுக்கப்படுவதோ அது வரைக்கும் அது மார்க்கெட்ல நிற்கும். சைக்காலஜி என்ன? ஹீரோ ஹோண்டா பைக்கை கொண்டாந்து நிப்பாட்டுவான். ஒரு வாட்டி அறிமுகப்படுத்தினா இதுதான்ப்பா பைக், இதாண்டா முடிஞ்சு போச்சு, விலை இவ்வளவுதாண்டு. ஏன்பா இன்றைக்கும் போட்டு நாளைக்கும் போட்டு நாளை மறுநாளும் போட்டு அதுதானும் போட்டா மனிதனுக்கு அதை காட்ட 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 எனக்கும் இப்படி ஒரு பைக் வேணுமே ஆசை வந்துடும். இதுக்கு சைக்காலஜியில் சொல்லுவாங்க, முதல்ல வந்து ட்ரீமிங், அதாவது ஒரு டார்கெட்டை நோக்கி போகணும்டா பர்னிங் டிசையர், எரிகிற ஆசையை உருவாக்கணும்டா திரும்ப 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 அதை காட்டணும். இந்த படத்தில் போற எல்லாமே 4 கயவர்களை உருவாக்குது. கள்ளக்கடத்தல் பண்ணலாமோ, இப்படி பண்ணினா இப்படி செய்யலாமோ, படம் கொடுக்குது. நிஜமான சில விஷயங்களை அது படம் வடிவத்தில் வந்து வீட்டுக்குள்ள உள்ள பையனை கல்லனாத்தான். ரிசர்ச் சொல்லுது, அட பாவிகளா, நீங்க குடும்ப கதைன்னு பாக்குறீங்க, அதுலயே ரவுடியை காட்டுறான். ரவுடியே அப்படி பண்றான், அவன் பண்றத 4 பேர் ரவுடி ஆகணும்னு ஆசைப்படுறவனுக்கு கவரப்பட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை பறி கொடுக்குறீங்க. இந்த படத்துல அவனு 4 ரவுடியா மாறுறதுக்கு பாக்குறான். கள்ள கடத்தல் ஸ்மக்லிங் என்றது உலகத்தில் இருக்குது, அது என்னென்ன எப்படி எல்லாம் இருக்குது ஐடியா கொடுக்குறான். இப்படித்தான் பிளைட்ல கடத்துறது, இப்படித்தான் கப்பல்ல கடத்துறது, இப்படி கடத்தினா மாட்டிப்படாது, இப்படி படத்தினா இப்படி. உள்ளவன் படத்தை பார்த்துட்டு அவனே அறியாம படத்தை பார்த்தவன் அவன் ஐடியா பண்ணுவான். அடடா இப்படி கடத்துருவோமா, போட்ல கடத்துவோமா, இப்படி பண்ணுவோமா, அழிஞ்சு போயிருவான். நீங்க நினைக்கிறீங்க அது சும்மா கதை என்று, அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் சொன்னால் காரி துப்புவீர்கள். இந்த நஞ்சையா நாங்க பார்க்கிறோம். 1 2 இல்லம்மா, எக்கச்சக்கமான பிரச்சனை. அதனாலதான் அறிக்கையோட சொல்றோம் உங்களுக்கு, இந்தியாவில் 53% போதைக்கு அடிமையாகிறான்டா. போதைக்கு அடிமையான 100 பேர் 53% படத்தால, கதையால, நாடகத்தால் அடிமையாகிறான்டா. யோசிச்சு பாருங்க. அதை நான் அடிக்கடி சொல்றது, சாதாரணமாக போதை எடுத்துட்டு மீடியாவில் கொண்டு போய் ஏப்பா சிகரெட் விற்கணும், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான், 1 லட்சம் எடுக்கிறியா நியூஸில், நான் 10 லட்சம் தாரண்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேட் மீடியா தடை பண்ணுவாங்க. ஏனென்றா போதைப் பொருளுக்காக வேண்டி ஸ்டேட் மீடியாவில் தடை. ஆனால் அதை கொண்டு வர இயலுமான ஒரே ஆள் கதாநாயகர். கதாநாயகர் அவர் பாட்டுக்கு சிகரெட் குடிப்பாரு. இது மைக்கா மை பெட்ரோல், நான் குடிப்பேன், குடிக்காம இருப்பேன். நீங்க நினைக்கிறீங்களா 4 வீடியோ கேமரா உட்கார வச்சு முன்னாடி வச்சுட்டு ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே சிகரெட் குடிக்க தேவை வருதுண்டு? அப்படி வந்தா கூட அவன் என்ன சொல்லுவான்? எக்ஸ்கியூஸ் மீ கேமரா, நான் வெளியே போய் குடிக்கிறேன். அவனுக்கு வேணுமென்று பல கோடி சாக்கில் கொடுத்து கூட்டி அது அப்படி இழு, உள்ளவெல்லாம் கவர்ற மாதிரி காட்டு, அதுதான் இன்ப பெருக்கடலன்னு காட்டு, காதல் ஃபெயிலியரா குடி, இப்படி பண்ணு. நீ தான்டா உலகத்துக்கு நன்மை செய்யறன்ற, நன்மை செய்யற எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பணம். சாக்கில் பல கோடி கிடைக்குதா, கதாநாயகர் சூப்பர் ஸ்டார் வேண்டி அவன் அழிப்பான். அவன் சாக்குக்கு நீங்க நினைக்காதீங்க, அவன் நடிக்கிறதுக்கு தான் கோடி ஏண்டு, ஒவ்வொன்றுக்கும் கோடி கோடியா கொடுக்குறான். இப்போ ஒரு போதைப் பொருள் கடத்துறவன் அவன் வேற அனுப்புவான், டொபேக்கோ கம்பெனி வேறையா கொடுக்கும். ஏண்டா ஒரு பதத்தில் நடிக்கிற ஒரு டிஷர்ட், சாதாரண கிரிக்கெட் விளையாடுறவன் டிஷர்ட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா எவ்வளவு எத்தனை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க?
கிரவுண்டுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் விளம்பரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றவங்கள்ட்ட கேளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவங்களே. இந்த டிவி இதுக்கு பிறகு தான் நான் ஹதீஸ் சொல்லுவேன். இதை உடைக்காம என் புள்ள நல்லா வாழட்டும்னு நீங்க என்னதான் திருமணம் முடிச்சு வச்சாலும் இப்பல இருந்து உங்க புள்ளைய மறுபடி கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங்கண்டா போய் கவுன்சிலர் சந்திக்க தேவையில்ல, பயான் நிகழ்ச்சி கூட்டி போங்க. நஞ்சு ஊத்தப்பட்டாச்சு புள்ளைகிட்ட. இப்ப நீங்க படிச்ச புள்ள தான் சேர்த்து வைக்க பாருங்க, ரெண்டு பேரும் சேர்றாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் பிரிய பாக்குறாங்க. நீங்க சேர்க்க பாக்குறீங்க, பிரிய பாக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, நாங்களும் வாழத்தானேமா செய்யறோம், ஏமா உங்களால வாழ இயலாது? நஞ்சு கல்புல ஊத்தியாச்சு, அவன் கல்புல நஞ்சு இருக்குது. இந்த நஞ்சு வாழ விடாது. அவங்க ரெண்டு பேரும் மெச்சூர்டி இல்ல. இந்த படம் செய்யற கொடுமை தான் அமெரிக்காவில். இதுக்கு முன்னாடி அவங்க சமத்துவ சித்தாந்தத்தை எப்பயோ கொண்டாந்துட்டாங்க. ஆணும் பெண்ணும் சமன்ட்டாங்க. பெண்களை நீங்க அடிமையாகாதீங்கன்றாங்க. அடிமையானாங்களா பெண்கள்? இஸ்லாத்துல அடிமையா பெண்கள்? தாய் என்ற அந்தஸ்து கிட்ட தகப்பன் நிக்க மாட்டார். தகப்பன் வீட்டுல இல்ல ரெண்டு இடத்துல தாய் நிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், மக்கள்ல ரொம்ப அதிகமா நான் யாரை நேசிக்கணும்? பெருமான என்ன சொன்னாங்க? உம்முக்கம்மா, உங்க உம்மாவம்மா அப்படின்ட்டாங்க. அவர் அதை கேட்கல. அவர் திரும்ப கேட்கிறார், அதுக்கு பிறகு யார சொல்ல? சும்மா யார சொல்ல? உம்முக்கு உங்க உம்மாமா. அப்புறம் கேட்கிறார், யார சொல்ல? பிறகு யாரு? உம்முக்கு உங்க உம்மா. அவருக்கு இன்னும் அதுக்கு அடுத்தது யார சொல்லலாம்? அபூக்கு உங்க வாப்பா, நாலாவது வாப்பா. அன்பு பாசத்துல ஃபர்ஸ்ட் 3 இடம் உம்மாக்கு. அதனால இஸ்லாம் உம்மா நீங்க கீழமா, பாப்பா நீங்க மேல, அப்படி இல்லை. தாயண்டு வர்ற நேரம் உம்மா மேல, வீட்டு கண்ட்ரோல் வர்ற நேரம் வாப்பா மேல. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே, இந்த சித்தாந்தத்தை இதுக்கு மேல இதே படத்தை நீங்க படத்தை பத்தி மட்டும் தனியா படிச்சா வாந்தி வரும். அடே இப்படி ஏமாத்துறானா, இப்படி ஏமாத்துறானா, அவ்வளோ ஏமாத்துறான். அவன் பொக்கெட்டுக்கு சல்லி வரணும் என்பதற்கு உங்களை அழிச்சு நாசமாக்கி கூத்தாடி செய்தான்கள அவங்க சஹாபாக்கலாம். இன்றைக்கு சபதம் வாங்க, இந்த படியை விட்டு நீங்க இறங்கி போற நேரம் இன்ஷா அல்லாஹ் நாங்க படத்தை அது ஹராம் ஒரு பக்கத்தில். சித்தாந்தங்கள் என்னவா இருந்தாலும் விபச்சாரம் கண்ணு முன்னாடி நடக்குது. ஐநா 2 கண்களும் விபச்சாரம் செய்த நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆணும் பெண்ணு திருமணம் முடிச்ச 2 பேருமா வாழ்றாங்க. எந்த அசிங்கமான காட்சியெல்லாம் காட்டுறாங்க, அருவருப்பான காட்சி காட்டுறாங்க, 4 செவருக்குள்ள நடக்க வேண்டியது அம்பலப்படுத்துறாங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு உட்காந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த வெக்கம் இல்லாம போச்சு. அதனால அன்பார்ந்த தாய்மார்களே, இதையும் கேட்டு நீங்க உடல்லன்னு வைங்க, அது உங்க பிரச்சனை. நீங்க இன்னும் அதுக்கு இது பண்றீங்கன்னா, பாட்டு படம் பாட்டோடையும் படத்தோடையும் உள்ள புள்ள ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஜாக்கிரது. அதே மாதிரி பாட்டோடையும் படத்தோடையும் உள்ள ஆம்பளை புள்ளையன்னு ஒரு புள்ள கல்யாணம் முடிக்கிறது ஜாக்கிரது. அவனுக்குள்ள உள்ளது அந்த சித்தாந்தங்கள் உருவாக்கியாச்சு. அப்ப நான் ஒரு சித்தாந்தத்தை சொன்னேன், சமத்துவம் என்ற சித்தாந்தம் இல்லாம போனனால வீட்டில் கண்ணியம் கணவனுக்கு இல்லாம போகுது. அது முடியுது. இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகத்துல எல்லா பொருளையும் கொண்டாந்தாச்சு. எல்லாத்தையும், ஃபேன் வேணுமா, கேமரா வேணுமா, ஃபோன் வேணுமா, ஏர் கண்டிஷன் வேணுமா, மைக் வேணுமா, கார் வேணுமா, பங்களா வேணுமா, எல்லாம் கொண்டாந்தாச்சு. இது எல்லாத்துலேயுமே சிறந்தது எது அப்படின்னு கேட்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற இந்த கன்செப்டை கவனமா புரியுங்க. எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழ்றாங்க பாருங்க. உலகத்துல எல்லா பொருளையும் வச்சாச்சு. எல்லாம் மாணிக்கம் கொண்டு வாங்க, ஸ்விம்மிங் பூலோட பங்களா கொண்டு வாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கெல்லாம் அரபுல மத்தாண்டுவாங்க. மத்தாண்டா டெம்பரரி என்ஜாய்மெண்ட், ஒரு டெம்பரரியா சந்தோஷம் கொடுக்கிறது மத்தாண்டா. இந்த ஃபேனை வாங்கிட்டு இந்த வீட்டுல 2 நாளைக்கு குழுக்குள்ள இருக்கிற நேரம் சந்தோஷமா இருக்கும். ஏசியை போட்டுட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இந்த மைக் சந்தோஷத்தை கொடுக்கும். இதுக்கு சொல்றது மத்தாண்டு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, எல்லா மத்தாவே வை, எல்லாத்தையும் உலகத்துல எல்லா துன்யா மத்தா, துன்யா என்பது மத்தா, வசதி வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல எது யார் ரசூலுல்லாஹ் நம்பர் 1 மத்தா? மைக் நல்லமா, கார் நல்லமா, கார் நல்லமா, கப்பல் நல்லமா, கப்பல் நல்லமா, ஃப்ளைட் நல்லமா, எது நல்லோம் அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஒரு 1000 ஐட்டம் வச்சாச்சு. இப்ப எதுக்கு நீங்க ஓடுறீங்க? எதுக்கு நம்ம ஓடுறோம்? கூட கொஞ்சம் பெருசாக்குவோமே, ஏசி பண்ணுவோமே, பகலை கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோமே, அழகா உடுப்போமே, நல்ல ஒரு ஷூ வாங்கி போடுவோமே, போன் பத்தாது நல்ல ஒரு போன் போடுவோம் வாங்குவோமே, இப்படித்தானே? இதுல உள்ள பெஸ்ட் எது?
இப்போ போய் இங்கே இருக்க எல்லார்ட்டையும் நான் கேட்டேன்னா ஒரு ஆள் நீங்கள் சொல்லுவீங்க பெஸ்ட் வந்து இதுதான், எனக்கு வந்து பெஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூலோட ஊடு இருக்கணும், எனக்கு ஒரு மொண்டேரோ இருக்கணும், அதுதான் பெஸ்ட். எது பெஸ்ட் தெரியுமா? உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லாத்தையும் வைங்க, எல்லா மத்தாலையும் எல்லா வசதி வாய்ப்புலையும் நம்பர் 1 உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையிற நேரம் அல் மர்அத்து ஸாலிஹான்றாங்க. ஒரு ஆம்பளைய பார்த்து ஒரு ஆம்பளைட்ட சொல்றாங்க, வீட்டுக்குள்ள நீங்க நுழையிற நேரம் நம்பர் 1 சாலிஹான பொம்பளைன்றாங்க. சாலிஹான பொம்பளை இல்லைன்னு வைங்க, ராட்சசி மாதிரி இருந்தாங்கன்னு வைங்க, நீங்க வாங்கின ஃப்ரிட்ஜில் என்ன வேலை, நீங்க போட்ட ஏர் கண்டிஷன்ல என்ன வேலை, நீங்க படுக்கிற பெட்ல என்ன வேலை? இந்த சாலிகான பெண் எப்படி உருவாக்குறது? அதே மாதிரி சாலிகான பெண்ணுக்கு சாலிகான கணவன் ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கலாம். அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு ஆம்புல அவர் ஃப்ரிட்ஜை வாங்கி போடுறது, காரை வாங்கி போறது, பங்களா வாங்கி போறது எல்லாத்துக்கும் விட எது முக்கியம்? தன்னுடைய மனைவி சாலிகானவராக இருக்கிறது. சாலிகான மனைவி கணவனை பார்த்து சாலிகான கணவன் சொல்லணும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வைங்க, இந்த அமர்கலம் உலகத்தில் கோடி பெரிய மாளிகையில் பெக்கிங்ஹாம் பேலஸில் வாழ்ந்தாலும் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயனா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டயனாவை கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டீங்க. இப்போ உள்ள இவங்களை தவிர, சின்ன சின்ன பிள்ளைகளை தவிர டயனாவை எல்லாருக்கும் தெரியும். டயனா எங்க கல்யாணம் முடிக்கிறான்னு சொன்னா சார்ல்ஸ் என்ற எலிசபெத் மகாராணி மகன். அவ பேலஸுக்கு பேர் பெக்கிங்ஹாம் பேலஸ். நீங்க பார்த்திருப்பீங்க, அண்மையில் அவ சாவுக்கு உலகத்துள்ள ஜனாதிபதிமார்கள்லாம் வந்தாங்க. அவ்வளவு பிஸியா இருக்கிற ஜனாதிபதிமார்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்க வர்றாங்கண்டா அவ்வளவு மரியாதை தக்க ஃபேமிலி. இந்த பெக்கிங்ஹாம் மாளிகையில் இலங்கையிலே பெரிய டைமண்ட் இருக்கிறது வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பெரிய மாணிக்கமே அங்கதான் இருக்குது. அந்த டைம்ல இலங்கையை அவங்க ஆக்கிரமிச்சாங்க. இலங்கையை மட்டும் இல்ல, இந்தியாவை ஆக்கிரமிச்சாங்க. அங்க உள்ள எல்லாத்தையும் அவங்க தான் இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டது. அவங்க சும்மா போடல, இங்க உள்ள முக்கியமான சாமானத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் யூகே இவ்வளவு பெரிய நாடா, வல்லரசா, இவ்வளவு பெரிய ஆளா நிக்குது. அவ்வளவு பணத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு லண்டன் என்று சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க கேபிட்டல், எக்கானமி கேபிட்டல் என்றுவாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் இவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும், அதாவது பொருளாதாரத்தின் தலைநகரத்துக்கு பேர் லண்டனா. அவ்வளவு பணம் அவங்க எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க. அப்ப இந்த பெக்கிங்ஹாம் பேலஸுக்கு போன ஒரு பொம்பளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார்ல்ஸுடைய வைஃப், உலகம் சார்ல்ஸுடைய வைஃப் டயனா போற இடத்துல எல்லாம் வீடியோ கொண்டு போவாங்க. கேமராமேன் முன்னாடி பின்னாடி நிற்பாங்க. டயனா என்ன சாப்பிடுறா, டயனா எப்படி பேசுறா, டயனா எப்படி பிள்ளைகளை அரவணைக்கிறா. டயனா ஒரு முடிவு எடுக்கிறா. என்ன முடிவு? அவ்வளவு ஃபேமஸான டயனா, அவ்வளவு மக்கள் அவங்க நேசிச்சாங்க. அதாவது நியூஸ்ல ஹெட்லைன் வரும், டயனா ஒரு முடிவு எடுக்கிறா, எனக்கு சார்ல்ஸ் வேணான்றா, எனக்கு பெக்கிங்ஹாம் பேலஸ் வேணான்றா. அவ வர்றான். டொடி அல்ஃபியாட் என்ற ஒரு முஸ்லிம் என்று சொல்லப்படுற ஒரு டொடி அல்ஃபியாட் என்றவரோடு தான் கடைசி பயணம் போறா. ஏன் டயனா வேணாம் என்றா? எதுக்கு வேணான்றா? எனக்கு எல்லாம் இருந்தாலும் என் கணவர் எனக்கு திருப்தி இல்லைன்ட்டா. பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்தாலும், நான் எதுக்கு சொல்றேன், பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்தாலும் ஒரு பொம்பளைக்கு அவ மனசுக்கு பிடிக்குமான கணவர் கிடைக்கலண்டா பெக்கிங்ஹாம் பேலஸையே கொடுத்துட்டு இன்னொரு ஆம்பளையோட போயிடுவான். அந்த டயனா செத்தது கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார நேரம் டொடி அல்ஃபியாடோட மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. டயனா முகத்தை மறைக்கிறான், போங்கன்றா, தொல்லை தராதிகன்றா. அவசரமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வர்றாங்க. வந்த உடனே கார்ல ஏறி அவங்க 2 பேரும் வேகமா போறாங்க. ஒரு டனல் வருவது, அதாவது குகை மாதிரி ஒரு ஏரியாலாம் போறாங்க. அந்த இதுல டனலுக்குள்ள கார் போற நேரம் பின்னாடி விரட்டி வர்றாங்க மீடியா ரிப்போர்ட்டர்ஸ். என்ன முக்கியமான உலகத்துக்கு தேவையான தகவல் அது. வர்ற வழியில வேகமா கார் போகுது, முன்னாடி வந்த வாகனத்துல மோதி டயனா அப்பவே செத்து போறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்டா, இவ்வளவு கொடுத்த டயனாவுக்கு அது வேணாமா, ஒரு ஆம்பளை வேணுமா, அவக்கு பிடிச்ச மாதிரி வேணுமா, உலகம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா, அவ ஊடகாலி பண்றான். பில் கிளின்டன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அமெரிக்கா ஜனாதிபதி யாரு? ஜோ பைடன். அதுக்கு முன்னாடி யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு முன்னாடி யாரு? பராக் ஒபாமா. அதுக்கு முன்னாடி யாரு? ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அதுக்கு முன்னாடி யாரு? பில் கிளின்டன். பில் கிளின்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தான் ஜனாதிபதிமார்களே சூப்பர் வைஃப் கிடைச்சவன். என்ன வைஃப்ண்டா, அவன் வைஃப் பேர் ஹிலரி கிளின்டன்.
இப்ப ஜோ பைடன் உள்ள கட்சி, இந்த ஜோ பைடன் இருக்கிறான் பாருங்க, இப்ப உள்ள அமெரிக்கா ஜனாதிபதி, அவனுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ஒருத்தர் இருந்தாங்க. ஜனாதிபதி தேர்தலில் யாருப்பா போட்டிட்டான்னு கேட்டா, அந்த பில் கிளின்டன் வைஃப் இருக்கிறாங்க ஹிலரி கிளின்டன், அவவும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் போட்டி போட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வெத்தினால அவன் ஜனாதிபதி ஆட்டான், இல்லைன்னா இந்த அம்மா தான் ஜனாதிபதி ஆவாங்க, ஹிலரி கிளின்டன் தான் ஜனாதிபதி ஆவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை ஜனாதிபதி பில் கிளின்டனுடைய வைஃப், அவவும் இதே அரசியல்ல வந்து மாப்பிள்ள அரசியல் உள்ளதால அமெரிக்காவில் வரையலாது, அவவும் அந்த தகமையை பெறணும், அப்பதான் செனட் சபைக்கு வரலாம். அப்படி வந்தவன்டா எப்படி ஜோடி பொருத்தம், எப்படி ஜோடி பொருத்தம் சொல்லுவாங்களே சில நேரம், ஏன்பா கல்யாணம் பிரிஞ்சிச்சு, இவன் பஸ் ஓட்டுறான் அவன் டாக்டர் ஆச்சே கேட்பாங்களே. இது ரெண்டு பேருமே அரசியலே, ரெண்டு பேருமே அமெரிக்காவுடைய செனட் சபையே. பில் கிளின்டன் அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க மீடியால அந்த நேரம் சரியா இருந்தீங்கன்னா, பில் கிளின்டன் வந்து ஜனாதிபதியான நேரம் அமெரிக்க அரசியல் சாசனப்படி இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கல, அவங்க உண்டுதான். அப்ப மீடியாவில் என் காதில் கேட்டதை நான் சொல்றேன், இப்ப படிச்சதை சொல்லல. அப்ப மோனிகா லெவின்ஸ்னு ஒரு பொம்பளை பேர் கேட்பேன், மோனிகா மோனிகாண்டி யாருப்பா மோனிகா, பில்லுக்கும் மோனிகாக்கும் தொடர்பு இருக்குதான். அட ஒயிட் பேலஸ், அமெரிக்கா ஜனாதிபதிக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? கூகுள்ல போய் கொஞ்சம் அமெரிக்கா ஜனாதிபதி கார் அடிச்சு பாருங்க, 400 வேகத்தில் போனாலும் உள்ளக்குள்ள டீ கப்பை வச்சு அசையாது, டீ கப் அசையாது, போடப்பட்ட சொக்கப் சோபர் தாளாட்டும், குழியில உளுந்தா தாளாட்டி அப்படி எடுக்கும். அப்படிப்பட்ட வாகனம் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணினா உலகத்தில் உள்ள செக்யூரிட்டி மையம் பென்டகனுக்கு போயிரும். அப்படி அந்த அளவுக்கு அற்புதமா செய்யப்பட்ட கார், உலகத்தில் அந்த மாதிரி காரை பார்க்க இயலாது. அமெரிக்காவுடைய அதிபருக்கு கொடுத்த கார், அவனுக்குள்ள சொத்து செல்வம், அவனுக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மோனிகான்னு ஒரு பொம்பளை அவன் கல்புக்குள்ள பூர்றான்டா. நான் என்ன சொல்ல வரேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துனியா மத்தா, துனியாவுல எல்லாமே வசதி வாய்ப்புப்பா, வ கைரு மத்தாயிஹா, ஒரு ஆம்பளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாச்சு, பெரிய பேலஸ் ஸ்விமிங் பூல் எல்லாம், மனைவி மட்டும் இல்லைன்னு வைங்க அந்த வாழ்க்கை வேலை இல்லை. ஒரு பொம்பளைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, அங்க கணவன் இல்லைன்னு வைங்க வேலை இல்லை, கணவன் மனைவி சூட் ஆகலன்னு வைங்க எல்லாம் இருந்தும் வேலை இல்லை, சண்டையா போயிடும். அதனால துனியாவில் நீங்க குடிசையில வாழ்றீங்களா கோபுரத்தில் வாழ்றீங்களா விஷயம் உங்க கல்புக்கு பிடிச்சிச்சான விஷயம். இந்த பிடிக்கிறதுக்கு தான் மரா சாலியான வர்ற போற, என்ன மராத்து சாலியானா, சாலியான பெண்ணண்டா யாரு அப்படின்னா என்னன்னு சொல்றதுக்கு தான் சொல்ல வர்றேன். நான் என்ன பேசிக் சொல்ல வரேன்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சதா சொல்றான். ஆனா சொர்க்கத்துக்கு போக்கல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதா சொல்ற குர்ஆன், சொர்க்கத்துக்குள்ள போட்டானே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அப்ப 2 பேரை போட்டதா சொல்றான். ஏன் தெரியுமா? ஜென்னாவுல வைஃப் இருக்கணும், ஜென்னாவுல பொம்பளை இருந்தா தான் ஜென்னாவை ரசிக்கலாம். தனியா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டுட்டு ஜென்னாவுல இணங்கன்னு சொல்லல, அப்ப தனியா போடல. ஹியூமன் சைக்காலஜி, ஏப்பா உனக்கு எதிர்மா, அதாவது ஆப்போசிட் ஜெண்டர், நீ ஆம்பளைன்னா ஒரு பொம்பளையை சேர்த்து போட்டா தான் மரமா விளையும், இல்லைன்னா உனக்கு ஒரு அதாவது விளங்காது. அந்த இன்பம் வரணுமா இருந்தா நீங்க ஜோடியா வாழணும். இதுல தான் விஷயம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அன்புக்கினியவர்களே, இந்த ஜோடி பொருத்தத்துக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஒரு சின்ன பிள்ளைய பாருங்க, அந்த புள்ள உமாவோடே நிற்கும், சின்னது. அந்த புள்ளைக்கு பெம்பஸ் மாற்றணுமா, பவுடர் போட்டு விடணுமா, அழகு பார்க்கணுமா, எல்லாருமே அந்த உமா செய்யும். கொஞ்சம் அந்த புள்ள பெருசாச்சுன்னு வைங்க, கொஞ்சம் நண்பர் வேணும், உமாவும் வேணும். இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு, ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட், பருவம் மாறும். இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே அது நண்பர் கூட வேணும், தாய் தாப்பன் கம்மியாக வேணும். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஃப்ரெண்ட்ஸ் போதும், உமா நீங்கள் 5 நிமிஷம் பேசினா போதும், தொல்லையாக இருக்கிறது எந்த நேரம் பேசிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அது இந்த புல்ல கோல் அடிக்குது கொஞ்சம் இருங்கன்னு போயிடுவான். ஃப்ரெண்ட்ஸோட வாழ்றதை விட தன் ஆப்போசிட் ஜெண்டர், ஆம்பளைக்கு பொம்பளை, பொம்பளைக்கு ஆம்பளைன்னு மாறிடுவான். இதுக்கு போயிடுவான். அங்கே போயிட்டு தான் ஏமாறுறான். அங்கே போன பிறகு காதல்ல ஓஹோ ஆகோன்னு நிற்கிறாங்க. ஆனால் காதல் முடிஞ்சு திருமணம் வந்த உடனே நெஜ சுபரூபம் தெரிய ஆரம்பிக்குது. 5 வருஷமா நின்றவனுக்கு 5 மாதம் வாழ முடியல. நல்லா புரியுங்க. இன்னைக்கு அதாவது திரைப்பட நடிகர்கள் இவ்வளோ காதல் படம் எடுக்கிறாங்களே, இவன் அவ்வளோ பேரையும் கூகுள் அடிங்க, அவன்கிட்ட ஃபுல் பயோடேட்டா வரும். 50 பேரும் டிவோர்ஸ், அதில் உள்ள 3/4 பேர் டிவோர்ஸ். இவ்வளோ காதல் படம் எடுக்கிறியடா, வாழ தெரியல,
வாழ்க்கையின் தத்துவம் தெரியல. வாழ்க்கையின் முதல் இன்பம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எத்தனை கோடி இருக்குதுன்னு இல்ல. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு புரிய வைப்பதுக்கு, அதை நான் புரிய வைக்க தான் முற்படுறேன். அதாவது இந்த படம் ஒரு சித்தாந்தத்தை அழிச்சிச்சுன்னு சொன்னேன். அது சமத்துவம் என்ற ஒரு சித்தாந்தம். இது மெல்ல மெல்ல இந்த பிள்ளைகளுக்கு அந்த நஞ்சு ஊற்றப்பட்டிருக்குது. அதனால் தயவுசெய்து படத்துலேருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துருங்க. ஏண்டா இயல்புலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இயல்பு குணத்தை தாண்டி தான் இந்த படம் கொடுக்குது. இயல்பில் மனுஷன் பிறக்கிற நேரம் இந்த மாதிரி சமத்துவம் கொள்கை இல்லை. ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்கி தான் திருமணமே வேணாம், ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணத்துக்கு போச்சு பாருங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது இந்த படம் தான். இந்த கலாச்சார சீரழிவுகளை உண்டாக்குற இந்த படம் தான். இதுதான் ரொம்ப பெரிய மோசமான விஷயம். இது நீங்கள் வெறும் நடிப்பாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பார்க்குறீங்க. இது உங்கள் குடும்பத்தை பிரித்து வைக்கிது என்றதை நான் ப்ரூவ் பண்ணினேன். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது இருக்கல. அப்போ இப்படி இருந்த சமுதாயம். படிக்காதவங்க வாழ்ந்தாங்க. படித்தவங்களை கூட வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செயற்படுவது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள இந்த ஃபோனில் நீங்கள் பார்க்குற இந்த திரைப்படங்கள் தான் இந்த விஷயங்களை செய்த என்பதை உங்களை நான் முதல்ல புரிய வச்சேன். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உள்ள ஆக சிறந்தது வசதி வாய்ப்புகளில் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஒரு கணவனுக்கு சொல்கிறாங்க சாலிகான மனைவி. அப்போ உலகத்தில் நீங்கள் எதை திரட்டினாலும் உங்கள் கல்பு அமைதி பெறணுமாக இருந்தால் ஒரு பெண்ணிடம் தான் உங்கள் கல்பு அமைதி பெறலாம், வேறு எதுலையும் இல்லை. அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மான்றான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கினத்தில் அத்தாச்சு இருக்கின்றான். ஆம்பளைய படைச்சாச்சு, ஆம்பளைக்கு ஒரு ஜோடி வேணுமெண்டா குரங்குலேருந்து கொண்டாந்து வச்சு நீ தான் ஜோடி என்று சொல்லினா அது இதாக போயிடும். ஒரு ஆம்பளைய படைச்சி அதே மனித இனத்தில் இருந்து ஒரு பெண்ணை ஜோடி ஆக்குறான்ல. ஜோடி என்றா சேர்ந்துட்டுன்னு வைங்க, அப்பதான் அந்த ஜோடி ரெண்டும் ஜோடி. ஆனால் ரெண்டுமே வேற. நீங்க பிள்ளைகள் பெற்றெடுத்திருப்பீங்க, ஆம்பளை பிள்ளையோட சிந்தனையை நீங்க சின்னத்துலேருந்து பாருங்க, பொம்பளை பிள்ளைய கவனமா பாருங்க. ரெண்டுமே ரெண்டு மாதிரியே இயங்கும். ரெண்டு மாதிரி இயங்குறது ஏருக்கு மாற்றமா இருக்கு. ஆம்பளை வேற மாதிரி யோசிப்பாங்க, பொம்பளை வேற மாதிரி. ஒருத்தர் எழுதுறார் ஒரு புத்தகம், அதாவது ஆண்கள் ஏன் அதிகமா பொய் சொல்றாங்க, why men's lie, ஏன் ஆண்கள் அதிகமா பொய் சொல்றாங்க, why women's cry, ஏன் பெண்கள் அதிகமா அழுகுறாங்க. அதாவது அந்த புத்தகத்தில் பேர் என்னன்னா, ஆம்பளை ஒரு கட்டத்தில் இறுகிட்டான்னா டூ போடுவான், பொம்பளை ஒரு கட்டத்தில் இருந்து இதாகணும்டா அழுது சாதிச்சிருவான். அவன் எழுதுறான் ஏன் ஒரு பெரிய புத்தகம், இதுக்கு என்னென்ன காரணம் என்று அப்படி எழுதிட்டு வாரான். ஆம்பளையோட பண்பு வேற, பொம்பளையோட பண்பு வேற. அந்த புத்தகங்களில் வேற ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், முன்னாடி காலத்தில் மன்னர்கள் ஆம்பளைகளுக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னு ஆய்வு பண்ணுற நேரம், எதுப்பா பிரச்சனை, அவன் படிப்பு பிரச்சனை இல்லையா, அவன் வியாபாரம் பிரச்சனை இல்லையா, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இதுக்கு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நகிங். நகிங்கண்டா ஒரு பொம்பளை ஆம்பளை காது கிட்ட வந்து தொண 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 தொணன்னு சொல்லிட்டே இருப்பா ஒரு விஷயத்து, திரும்ப 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 சொல்லுவா. இது பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு. அந்த ஊர்ல உள்ள ஆம்பளைலாம் எங்க வைஃப் மார்க்கில் நகிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, காதுக்கு பிரச்சனையா இருக்கு, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை சொல்றாங்க, செய்யன்றாங்க, எங்களை இது பண்றாங்க. அந்த மன்னர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, ஒரு பெரிய அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி எடுக்கணும்னா வாளியை போட்டு எடுப்பாங்க, ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஆழத்தில் உள்ள தண்ணி எடுக்கணும்னா பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்கு, அதில் என்ன பண்ணிடுவாங்க, அதில் ஒரு கவுரை கட்டி அந்த மரக்கட்டை எப்படி போட்டு இழுப்பாங்க, அப்போ கீழே போய் தண்ணி எடுத்துட்டு மேலே வந்துடும். இதில் பொம்பளையை கட்டி அதில் மூள் கடிக்க வேண்டாம், போட்டு போட்டு எடு, இதுக்கு பிறகு நகிங் நிற்கும். ஏன்னா நிறைய விஷயம் செஞ்சு பார்க்குறாங்க, நகிங் நிற்கதே இல்லை. இது எழுதி வச்சுக்கிறான் புக்கில், இதை நிப்பாட்ட என்ன பண்ணலாம், ஏன்டா பெண்ணுக்கு உரிய தன்மை தான், அதை மாற்ற இயலாது. பொம்பளையா நின்றா நீ இப்படித்தாமா வரண்டா, அவ ஆம்பளை ஆகணும். ஆம்பளை இப்படித்தான் மாறினா பொம்பளை ஆகணும். ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான், அவங்க 2 பேரும் மாற்ற இயலாது. இந்த வேற்றுமையில தான் ஜோடி பொருத்தம் வரப்போகுது. இந்த வேற்றுமை இல்லைண்டா ஜோடி வராது. இன்றைக்குள்ள உலகத்தில் உள்ளவனுக்கு, படித்தவனுக்கு, பட்டம் பெற்றவனுக்கு, சல்லி எடுத்தவனுக்கு, சல்லி சம்பாதிச்சிருக்கிறவனுக்கு இந்த வேற்றுமை பிடிக்குது இல்லை.
ஏன் நண்பன் நல்லவன் இருக்கிறானே, ஃபோன் போட்டு கார் பெச்சண்டா என்ன மச்சான் செய்யணும், பெச்சை ஏதாவது போட்டு தரணுமா, பக்கத்தில் டயர் கடை இருக்குதான்னு கேட்குறான். இதே வைஃப்ட்ட சொன்னா எல்லாரும் தான் ரோட்டில் போகிறான், உங்கள் கார் மட்டும் பெச்சாவும், இது அப்படி தாண்டுவா, இது இப்படி பேசுகிறானேன்றான். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். வேருக்கு மாற பேசினா வெறுத்து போகுதுன்றான். உண்மையாக சொல்ல போனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றான். அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்குறமே, இது அத்தாட்சி என்றான். எப்படி அத்தாட்சி? எதுக்கு அத்தாட்சி தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அவ்வளோத்தையும் உங்க கையில் தந்தாச்சு. மன அமைதி வேணுமா, அதை அவட்ட இறக்கி போயிடுங்க. அது எப்படி நகிங் பண்றவட்ட போய் மன அமைதி கிடைக்கும்? தொணன்னு காதல சொல்றவட்ட எப்படி மன அமைதி கிடைக்கும்னா, அல் மராத்து சாலியா, சாலியான பெண்ணா நின்றுட்டான்னு வைங்க, அந்த பெண்ணிடம் போற நேரம் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அதனால உலகத்தில் அமைதி பெறுவதற்கு என்னவெல்லாம் நீங்க பயன்படுத்தினாலும், சுற்றுலா போனாலும், அது போனாலும், இது போனாலும், குடும்பம் நடத்துகிற மாதிரி அமைதி வராது. சரி, இதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்தது யார்? கணவன் மனைவி வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வாழணும் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஹைருன் நிஷா, எல்லா பொம்பளையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவங்க யார்? ஹைருன் நிஷாண்டா நீங்கள் நினச்சிருக்கூடாது ஹைருன் நிஷான்னு பேர் வச்சிருப்பாங்க, அந்த ஹைருன் நிஷா இல்லை, பெண்கள்லேயே சிறந்தவங்க யார்? அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன மத்தா. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? அடுத்து சொல்கிறாங்க, எல்லாம் இப்போ இந்த இடத்துல உள்ள பொம்பளைலாம் உட்கார வச்சுட்டு யாருமா நல்லான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. இந்த உலகம் எப்படி நல்ல பொம்பளையை தேர்ந்தெடுக்கும்? எல்லா பொம்பளையிலும் வச்சுட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4 அடிவான பொம்பளை எடுத்து மிஸ் வேர்ல்டு பாருங்க, இவங்க தான் உனக்கு ஜா, ஐயோ அழகா நிற்கிறாங்க, இந்த அரைக்குறையை எடுத்துட்டு வராங்க பாருங்க, இதை விட ஒழுக்கமாக எத்தனையோ புள்ள அழகா இருக்கும். ஏதோ மீடியாவுக்கு வந்து 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளையை காட்டி அழகண்டுவாங்க. இறைவன் முகத்தின் அழகை சொல்ல மாட்டான். இறைவன் வந்து முகத்தின் அழகை பற்றி பேசல, நிஜமான அழகு கல்பு தான். திருமணத்துக்கு முன்னாடி முகத்திட அழகு, திருமணத்துக்கு பிறகு கல்பிட அழகு. உனக்குச்சா குருடா இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள என் மனைவி நல்லோம், அவள் கல்பு மாதிரி ஒரு கல்வி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் ஓடும். திருமணத்துக்கு முன்னாடி கால் ஒரு இஞ்சி கட்டையே சரி வராதுன்னு உனக்குச்சா, கை சரியில்லையே அப்படின்னுவான். திருமணத்துக்கு பிறகு கல்வை தேடுவான், திருமணத்துக்கு முன்னாடி அழகை தேடுவான், இதில் அழகை தேடுவான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நல்ல புள்ள வேணுமா? நல்ல புள்ளடா யாருன்னு தெரியுமா? எல்லாம் உட்கார வச்சாச்சு. பேச்சுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவ யார்? நாம் என்ன நினைப்போம்? ஓ ஹைருன் நிஷா, தெரிவு நடக்க போகுது, யார் சிறந்த பொம்பளைன்னு தெரிவு நடக்க போகுது. இந்த தெரிவில் என்ன? இரவெல்லாம் யார் நின்று தொழுதாவோ அவ தான் ஹைருன் நிஷா. சொல்ல காணோம். பகலெல்லாம் யார் நோம்பு பிடிச்சாவோ அவ தான் ஹைருன் நிஷா. சொல்ல காணோம். ஹைருன் நிஷாவை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் நபி, ஒரு நபி, ஒரு பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல யாரு பெஸ்ட் தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? நினைச்சும் பார்க்க மாட்டீங்க. பெருமாள் என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நினைச்சே பார்க்காத ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்குன்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, நீங்க அவ பார்க்குறீங்க, உங்களை அவ மகிழ்வூட்டுவான்றாங்க ரசூலுல்லாஹ். இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே இன்றைக்கு ஆப்போசிட் தான் நடக்குது. சில பொம்பளைகள் கேட்பாங்க, எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, வந்தால் நிஜமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி சொல்கிறாரு, அதே கால் ஒன்று வந்துச்சுன்னு இவங்க பிஸ்னஸ் கால் உண்டு, பட்டப்பட்டேன்னு எழுப்பி போய் நல்லா பேசுகிறாரு, என்னைய கண்டா நெஞ்சு வலி என்றார், முட்டு வலி என்றார், உண்மைக்குமே வலியான்னு கேட்குறாங்க. நிஜமாவே கணவன்மார்கள் வந்து மனைவியை காணப்போல் இப்போ வலி வருது, உண்மையாக வலிக்குது தான், உண்மைதான் அது. ஏண்டா அது பொய் இல்லை, நீங்கள் பொய்யை நினைக்கிறீங்க, உண்மையாக வலி வருது தான், சைக்காலஜியாக வருது அது. விளங்குச்சா? உடம்புல உண்மையாகவே ஃபிசிக்கலியும் வலிக்கும், இங்கே வயிற்றுக்குள்ளே வலிக்கும். உளவியல் அவனுக்கு ரொம்ப பயம் கூட்டிட்டாலும் அப்படி ஒரு வலி வரும், தலைவலி வரும், பயத்தால் வரும், சிலது உள்ளக்குள்ள ப்ராப்ளமாலையும் வரும். இது வந்து ஏன் வருகுதுண்டா, இன்றைக்கு அம்மாடி என்ன பட்ஜெட்டை விரிக்க போகிறாலோ தெரியாதுன்னு இந்த முட்டிலிருந்து எடுக்கும், நெஞ்சு செல்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதா. வந்ததுக்கு ரீசன் என்னண்டா, என்ன சொல்ல போகிற ஸ்கூலில் அது கேட்டாங்கன்னு வரா, இன்றைக்கு இவ்வளோதான் வியாபாரம். அதனால நிறைய இதுக்கு சொல்லுவாங்க ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டுன்னுவாங்க. அதாவது சைக்காலஜியில் சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல பிடிக்கலண்டா ஒன்று 2 தத்துவத்தை பயன்படுத்துவான். ஒன்று ஃப்ளை, அதாவது அங்கேருந்து ஃபைட் பண்ணுவான், அல்லது பறந்துடுவான்.
சில வீட்டில் ஆம்பளையில் இருக்கிறதே இல்லை. எங்கேயாவது வெளியே போனா பராசனை எழுப்பி ஓடிடுவான். ஏனண்டா இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை தான். 4 வாட்டி ஏதாவது சொல்லிட்டான்டா, நான் சும்மா நான் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரேன்னுவான். அவன் பேப்பரே படிக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி. இப்போ பேப்பர் படிக்கிறதே பெரிய இன்ட்ரெஸ்டாக போச்சு. நிறைய பார்க்குறோம் கொழும்புல. அட எது வாழ்க்கை, எது சந்தோஷம் எங்கே இருக்குதோ. ராத்திரி 11 மணிக்கு கடத்தெருவில் இருந்து படியில் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறான். ரசூலா என்ன சொல்கிறாங்க? எது வாழ்க்கை, உலகத்துள்ள ஆக இன்பம் நீ சாப்பிட்ற அதை எல்லாத்தையும் விட உன் மனைவியோட வாழ்ற வாழ்க்கை. இது காதலிக்கிற நேரம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நிஜ வாழ்க்கையில் உலகத்தில் எதை கொண்டு வந்தாலும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்வு கொண்டு வர்ற இடம் அது. குர்ஆன்ல சொன்ன வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உனக்கு மன அமைதி அங்க இருக்கின்றான்ல. அமெரிக்கர்கள் சுற்றி திரிகிறாங்க, வருஷம் முழுக்க வேலை செஞ்சு போட்டு ஒரு மாதம் இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அந்த மவுண்டனை பார்க்கணுமா, அழகான கடலை பார்க்கணுமா. தன் மனைவிட்ட இருக்கிற அந்த உண்மையான அழகு ஒரு ஆணுக்கு இது எல்லாத்தையும் விட அழகா வச்சிருக்கிறான்ல. அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு பிரச்சனையோட போற நேரம் தெஸ்குனு இலைஹா, உங்களுக்கு மன அமைதி அங்க வரும். இன்றைக்குள்ள நிறைய ஆம்பளை சொல்றாங்க, அவ கண்ட மன அமைதி வருகிறது இல்லை, இருக்கிற அமைதி சேர்ந்து பறக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் திருமணம் முடிக்க போக்கல, ஒரு மௌலை எனக்கு ஃபோன் போட்டு சொல்றாரு, உங்களையும் கட்டிட்டானா மாட்டு வண்டியில், உங்களையும் அதே வண்டியில் கட்டிட்டானான்னு கேட்குறாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு, என்ன இவர் பேசுறாரு. ஏனண்டா இன்றைக்கு என்ன நினைக்கிறான்டா, பேச்சுலர் அந்த லைஃப்பை முடிச்சு மேரி பண்ணுற டைமில் பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்று வச்சுக்கிறான். எப்பா கடைசி பாட்டிடா, இதான் பேச்சுலர் என்ற லைஃப் போகுது, இதுக்கு பிறகு நீ மேரி பண்ண போற, அதனால இது ரொம்ப சுகமான வாழ்க்கை. ஏன்னா இதுக்கு அங்கால ஒரு சுகத்தை அவர்கள் புரியல. அதனால தான் உலகத்தில் உள்ள ஆக சிறந்தது ஏர் கண்டிஷன் இல்லை, ராக்கெட் இல்லை, விமானங்கள் இல்லை, நாடு கடந்து நாடு போறது இல்லை. ஒரு அன்பான மனைவி கிடைத்தால் மர்அத்து சாலிஹா, ஒரு ஆண் மகனுக்கு அதை விட சிறப்பு இல்லைன்னு குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் சொல்றேன், ஏன் சொந்த கருத்தை சொல்லல. அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மான்றான். நாங்க என்ன பண்ண தெரியுமா, எங்கேயோ பிறந்திருப்பான் அந்த புள்ள, நீங்க எங்கேயோ இருப்பீங்க. இந்த பிள்ளைக்காக வேண்டி வீட்டில் ஏழை வந்தா 500 ரூபா போடணுமா. இன்னைக்கு தர்மங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க கேட்குறாங்க, உங்களுக்காக நிறைய செலவழிக்கப்பட்டிருக்குது, அதனால இதுக்கு தாங்கன்றாங்க. எண்ணி பார்த்து இது போட்டால் அது வருமே, நைட்டுக்கு சாப்பிடணுமே, இப்படி வருமே கணக்கு போட்டு தான் கொடுப்பீங்க. இந்த கொடுக்க போகல கொஞ்சம் தப்பி தவறி சல்லி வந்தால் கொஞ்சம் குறைச்ச கணக்கு கொடுப்பீங்க. இதே மனைவி வந்து கேட்டுட்டான்னு வைங்க, வீட்டு குடும்பம் கேட்குதுன்னு வைங்க, கணக்கு இல்லாமல் வந்தது அவ்வளோத்தையும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு கொடுக்குறீங்க. ஏனண்டா அல்லாஹ் சொல்றான், நீங்க எழுதுனீங்களா இந்த பாசத்தை, நீங்க எழுதுனீங்களா இந்த அன்பை, எப்படிப்பா உன் அக்கத்துக்கலையா பக்கத்துக்கலையா, உங்க உம்மா யார் இவங்க, எங்கேயோ பிறந்த ஒரு பொம்பளைக்காக வேண்டி உழைச்சு 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 முழுக்க கட்டுறீங்களே. என்ன உடுக்கணும்னு கேட்குறீங்க, என்ன சாப்பிடணும்னு கேட்குறீங்க, என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்குறீங்க. அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தை நான் உருவாக்குறேன்டா. அப்போ அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சிருக்கிற நேரம் நாம தான் உடைச்சு போகிறோம். உலகத்தில் பெஸ்ட் எதுன்னு ஒரு ஆம்பளைட்ட கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை, மனைவிட்ட கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கணவன், இதுதான். அப்போ இதை இழந்து திரிகிற ஐரோப்பா எவ்வளோதான் இருந்தாலும், அந்த ஐரோப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா சந்தோஷமாக வாழுதுண்டு, அமெரிக்கா சந்தோஷமாக வாழுதுண்டு? இல்லை அன்பிக்கினியவங்களே, அங்கே திருமணம் முடித்த வாழ்க்கையே பார்க்கலாம் இருக்கு. நான் சொல்கிறத கொஞ்சம் நிஜமாக கேட்டு பாருங்க. அங்கே வீடு நம்ம வீடு மாதிரி கதவெல்லாம் தட்ட மாட்டாங்க. இந்த ஊரில் சில வேளை ஒரு 2 வீட்டில் வாப்பமார்கள் குடிச்சு போட்டு 2 மணிக்கு வரலாம், கதவை தட்டி வீட்டுக்குள்ளே வரலாம், பிள்ளைகள் தூங்கலாம். ஆனால் அமெரிக்காவில் உம்மா வருவாங்க தெரியுமா, கிளப்புக்கு போய் குடிச்சு போட்டு உம்மா வர்றாங்க. குடிக்கிற பொம்பளையில் இங்கே பார்க்குறது ரொம்ப கம்மி முஸ்லீம் சமுதாயத்தில். அமெரிக்காவில் ராத்திரி 2 மணிக்கு கிளப்பில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ, இங்கே உள்ள பிள்ளை அவங்க உம்மா அப்படி பார்த்தாங்கன்னா 60 பிள்ளை செத்து போயிடுவாங்க. அது நிஜமாக அங்கே நடக்குது. அவங்க பாட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு அடித்தா கதவை திறக்கும், அந்த கதவை திறந்து உள்ளே வந்துடுவாங்க. அவன் பிள்ளைகள் ரூமில் பிள்ளைகள் தூக்கும், உம்மா இங்கே தூக்கும், வாப்பாங்களே. அந்த வாழ்க்கையை பார்த்தா வாந்தி எடுத்து செத்து போயிடும். என்ன வாழ்க்கைடா வாழ்கிறாங்க.